இப்போ உங்கள்கிட்ட அது தொடர்பாக வந்து நிறுவனருக்கு தலைவருக்கு உள்ள காம்ப்ரமைஸ் காண்டி தான் வந்திருக்காராயா? அதாவது நல்லவர்கள், நல்ல மனதுடையவர்கள், அவர் ஒரு விற்பனர், ஹைலி இன்டெலிஜென்ட். அதனால் அதற்கு ஏதாவது ஒரு அவர் சொன்னால் நல்லது நடக்கும் அப்படின்று நானும் நம்புகிறேன், எல்லோரும் நம்புகிறோம். அதனால் அங்கே வந்து பேசினார். என்னுடைய தோட்டத்தில் பயலாபுரம் தோட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. கேளு, ரகசியமாக அப்புறமா காதில் ஓதறேன். நிறைய விஷயம் அன்புமணி அவர்கள் மீது நம்ம சொல்லியிருந்தோம். மீண்டும் வந்து பேசும் பொழுது நீங்க அவருக்கு மீண்டும் கட்சியில ஒரு அந்த முக்கிய ஒரு அந்தஸ்து உள்ள கூட வெயிலில் நிற்கிறீங்கல்லாம். பஸ்ஸே இவங்களுக்கு ஒரு கோக்கு அல்லது பெப்சி. நான் வந்து தாய் மீது மிகுந்த பாசம் இருக்குது. நான் அவங்க மீது ஒரு தூசி கூட படாமல் நான் பாதுகாப்பேன். அவங்கள மையப்படுத்தி பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்லி திரு அன்புமணி சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்ல முடியுமா? பாஜக கூட்டணிக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்திருக்கீங்க? என்னங்க பாஜக கூட்டணியில் பாஜக அழைப்பு வந்திருக்கா? மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் ஒட்டுமொத்தமான முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே இந்த ஒரு 26 தேர்தலுக்கு ஒட்டுமொத்தமான நிர்வாகிகள் மத்தியில யார் பக்கம் யாருக்கு ஆதரவா இருக்கிறது, என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதுன்ற நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. அவர்களுக்கு நிறுவனரா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு அவங்களுக்கு உங்க மூலமா சொல்றேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே தனது பதவியை ராஜினாமா பண்றோம், அந்த கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு கடந்த வாரம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்றோம், என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க அவங்களாம் தெரியலையே, அவங்கள கேட்கணும். மிகப்பெரிய மன உளைச்சல் இருக்குன்னு திரு கோகா மணியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி நிறுவனருக்கு தலைவருக்கு உள்ள பிரச்சனை எனக்கு பெரிய மிக மன உளைச்சல் இருக்கு. 26 தேர்தல்ல பாமக வெயில நிக்கிறாங்க. உள்ள உடம்பு போய் பேசுறேன். 26 தேர்தல்ல பாமக உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறது சொல்லிடுதா? கோக்ஸ் 2-3 இது கோக்ஸ் எல்லாம் பெப்சி ஏதாவது ட்ரிங்க்ஸ். பாவம் வெயில் நிற்கிறேன். நீங்கள் நினைக்கிற அணியில் நான் இருப்பேன். எப்போ கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அது பேசுவோம், பேசி தான் எல்லாம் பண்ண முடியும். 2027 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதை எப்படிங்க? அதுதான் வரவேற்று அறிக்கலாம் விட்டுறேன். கூட்டணியை பற்றி பேசி முடிவு செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா? நீடிக்காம இருக்கு. நிச்சயமா. அதாவது எல்லாத்துக்கும் எந்நாட்டிலும் இந்த உலகத்தில் தேர்வு இல்லாம எதுவும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு தேர்வு இருக்கத்தானே செய்யுது. அதற்கான கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. முடிவு செய்வீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவரு அன்புமணி அவர்கள் நான் முடிவு செய்வேன் அவரும் சொல்றாரு. யார் முடிவு செய்வோம்? பேசி முடிவு செய்வோம். நீங்கள் நினைக்கும் அணியில் பாமக இருக்கும் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியை பற்றி பேசி முடிவு செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.